ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம், மூணாரில். நம்ம நண்பர்களோட அப்படியே கிளம்ப வேண்டியது தான். குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி ரெடி ஆகியாச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் வெளில போனாங்க, ஆளையே காணோம். நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம், இந்த ஹோட்டலில். இந்த இருக்காங்க பாருங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க 2 பேரும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எல்லாம் கிளம்பியாச்சு. ஒரு நண்பர் மட்டும் குளிச்சுட்டு இருக்காரு. வந்துட்டாருன்னா அப்படியே போகலாம். வாங்க. கைஸ், போதமேடு வியூ பாயிண்ட்டா சன்செட்டுக்கு வந்து நல்லா இருக்குமா? என்ன எங்கே இருக்குது வியூ பாயிண்ட்டு? எங்கங்க? வாங்க இந்த பக்கம் போ. ஓ, அவுட்லுக் நல்லா இருக்கு கைஸ். இந்த பக்கம் வியூ நல்லா தான் இருக்கு. வியூ தருதுங்களா? செம்மையா இருக்குல்ல? அந்த அந்த ரூட்டு போகுது, அந்த மாதிரி ரூட்டில் உள்ளே போகணும். நம்ம கார் போகாது, ஜீப் எடுத்துகிட்டு தான் போகணும். வியூ எப்படி இருக்கு தலைவர? செம்மையாக தான் இருக்குது. டீ வேலி கோயிலில் படுத்துருக்க இடத்துலன்னு சொன்னாங்க. ரோட் நல்லா மறிச்சு வண்டியெல்லாம் இது பண்ணி நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கல்ல இன்ஸ்டாகிராமில். என்னது குரங்காது செத்து கிடக்கு, அடிபட்டு இறந்துருச்சுங்க குரங்கோ. ஆமாம், இந்த பக்கம் லெஃப்டில் நான் நிறைய வீடியோஸில் பார்த்தா யானை வந்து நீங்கள் குறுக்க போயிட்டே இருப்பீங்க, யானை அந்த ரோட்டில் போகும்ல, அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டு போதா? டேமேஜ் ஆனதை நான் பார்க்கல. பட் ஆனால் வந்து குறுக்க மறிச்சிடும். நிறைய வண்டி மணிக்கணக்கில் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. போன வாரத்தில் கூட திருப்பூர் பஸ் மறிச்சு நிப்பாட்டி கண்ணாடியில் உடச்சிருச்சு. நியூஸில் நிறைய வந்துச்சு. மோஸ்ட்லி அந்த அனிமல்ஸ் நைட் டைமில் தான் வெளில வருதுல்ல. இது கிடையாது பாக்குறதுக்கு. கைஸ், அடுத்த வியூ பாயிண்ட் அங்கே போகணும். வாங்கப்பா. ஓ, பஸ் மாதிரியே இருக்குல்ல. ஓ, பஸ்ஸே அப்படியே ஆல்டர் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு. ஓ, அது ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரெயின் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இங்கேயா? இது மேலே போகலாங்கிறீங்களா? இதான் இப்போ வியூ பாயிண்டா? இது மேலே தானா? ஓ, க்ளோஸில் இருக்காது. ஒயிட் பாயிண்ட். நம்ம ஸ்விம்மிங் பூல் வேணும்னாலும் ஃபேமிலி எங்கேயும் ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கலாம், பேச்சுலர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இங்கே ஸ்விம்மிங் பூலோட இருக்கு பாருங்க. இல்லை, நிறைய இருக்குச்சு. இது வியூலேருந்து பார்க்கறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. அதில் மட்டும் 7 ரிசோர்ட் இருக்கு. இப்போ அது ரூம் பேக்கேஜ் எவ்வளோ வருது? அது ஃபுல்லாகவே ஆன்லைனில் புக்கிங். இப்போ ஆன்லைன் தான் அதுதாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நம்ம வரோம்ல, அந்த 1 டே பேக்கேஜ், 2 டேஸ் பேக்கேஜ், அந்த இது மாதிரி அது நல்லா இருக்கும். ஆனால் தண்ணி சில்லுன்னு இருக்குமே. காலையில் நம்ம சுடுதண்ணியில் குளிக்கவே கஷ்டப்பட்டோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம் குளிக்க ஆரம்பிச்சுன்னு அதெல்லாம் இங்கிட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இங்கே மூணார் கிளைமேட்டில் இங்கிட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். மூணார் கிளைமேட்டில் வந்துட்டு மூணார்லேருந்து நம்ம சிட்டியிலேருந்து நம்ம ஏறணும் பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இருந்து மேலே தான் உங்களுக்கு கூலிங்கு. ஓகே. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹீட்டு மட்டும்தான். இங்கெல்லாம் நல்லா வார்ம் ஆகிடும். இங்கெல்லாம் நல்லா உங்களுக்கு வார்ம் ஆகிடும். அந்த தண்ணி வந்துட்டு இப்போ இப்போ அவங்க குளிச்சிட்டாங்களா, அடுத்து தண்ணியை ரீஃபில் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ரீஃபில் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நைட்டு ஃபுல்லாக திறந்து விட்டு காலையில் விடிய காலையில் இருந்துச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே அடுத்த வார்மாவே இருக்கும், எப்பயுமே குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. பஸ்ஸு போகிறது தெரியுதா? ரோடு சூப்பராக இருக்கும். பிங்க் கஃபே.
ஸ்பைசஸ் எத்தனை பேர் சார்? 4 பேர். டிக்கெட் எவ்வளோங்களா? தமிழ் தானே எல்லாரும்? தமிழ் தான். தமிழ். கேரளா ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் சூப்பர் மார்க்கெட் 400. ஜீப் சவாரி கைஸ். வாங்க அடுத்து எலிஃபென்ட் சவாரியா, அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். ஏங்க டென்ஷனாக இருக்கீங்க? வந்தோம், வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் தானே ஓரளவுக்கு இதாக இருக்கும். வேக வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்? போகணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏய் யானை பாருங்க, இப்போ யானை பார்க்கணுன்ட்டு கீழே போய் பார்ப்போம், எங்கேயும் பார்க்கணும். அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவாங்க. கீழே போய் பார்க்கலாம். கீழே போய் பார்ப்பீங்களா? ஒரே மிதியில் நசுக்கிப்படும் கீழே போய் பார்த்தீங்கன்னா. இந்த இடம் இருக்கு, தடுப்புல இருக்கு, அதுக்கு மேலே போக முடியாது. நோ ரீஃபண்ட் தான் யானை ஏற பயந்தீங்கன்னா. என்னது இது? ஜிபிஆர்எஸ் மாதிரி இருக்கு. கார் ரீடரா? இல்லை ஜி, நம்ம போனோம்னா அப்படியே நின்று பார்த்துட்டு போகலாம். அவங்க பயமா இருக்குங்க. அது மனசுக்கு வந்து அது பெரிய விஷயம். அதை அப்படியே பழக்கி வச்சுட்டாங்க. அதை வந்து அறுக்கவே முடியாதுன்னு சின்ன வயசுலேருந்து அது மனசு பழக்கி வச்சுட்டாங்க. இப்படி போய் அப்படி வருவாங்க போல சுற்றி. தெரியலையே, அடிப்பட்ட மாதிரி இருக்குல்ல. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். பிச்சு போடுறது இல்லை ஜி, அது பாருங்க அடிபட்டுருக்குல்ல. அடிபட்டுருக்குமா இல்லைங்க ஒராசி இருக்குமோ? அந்த இது மேலே இருக்கிறதே பாருங்க எவ்வளோ வெயிட்டு. வயசான யானை போல. வயசாயிடுச்சுங்க யானைக்கு. தெரியுதா? அதை பாருங்க, வயசாகி போச்சு. ஃபேஸ் எல்லாம் தலையெல்லாம் உள்ளே போயிடுச்சு. தெரியுதா? எலும்பாக இருக்குது. சரி வாங்க போகலாமா? போகலாஞ்சி. இதுக்கு அவ்வளோ அவசரப்படுறீங்க? அப்படியே பார்த்துட்டு போயிட்டு போயிருப்பாங்களோ. இருக்குது எங்க ஜி? இல்லை சவாரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 யானைகள்லாம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு யானை 2-3 இருக்காங்க. ஒன்று தானா? எல்லாம் கோயில் திருவிழா போயிடுச்சு. ஓ ஓகே ஓகே.
நிறைய வண்டி இருந்தாலும் நிறைய அண்ணன் இருக்கும் போல உள்ளே போயிருக்குங்க. இதெல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க உள்ள. ஸ்பைஸ் கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் கேட்டு நிறைய இன்னைக்கு குறவு. ஓகே 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 சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணா. போகலாம் ஜி. அது ஸ்பைஸ் கார்டனில் வேலை பார்க்குறவங்களோட வண்டிங்களா? இவருக்கு ஃபோட்டோ எடுத்துறாங்க நம்ம இது கூட கேமரா. வேணுன்னா போனால் ஃபோட்டோ எடுத்து தருவார் வாங்க. அதுக்கு தான் அந்த சிப்பு போல். அதுதான் அதில் மெமரி கார்டை சொல்லிட்டு அப்படியே நம்ம மொபைலில் காப்பி பண்ணிக்கலாம். எந்த ஃபோனில் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். முடிந்தது. நன்றி. சிறப்பு. நானே பார்த்தாச்சா? இல்லை நான் ஸ்பாட்டு கேட்குறேன். ஸ்பாட் வந்துட்டு இதில் வந்து 2 ஸ்பாட் இருக்குங்க. அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இருக்கு, ஓகே. செக்குலோ டேம் ஒன்று இருக்கு, போட்டிங் ஆஃப் ரோட் ஜிப்ஸ். இந்த எலிஃபண்ட் பார்க் பார்த்துட்டு வந்தது தானா? ஒரே ஒரு எலிஃபண்ட் பார்க் தான். ஏங்க அதுவும் வயசாகி போய் எப்பன்னு இருக்கு. அதை வச்சு கொடுமைப்படுத்துனா இன்னும் ஒரு இடத்துல இருக்க கூட மொத்தம் 10 யானை நிற்கும். அது ரைடு தான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த 2 டேரக்ஷன் மட்டும் தான் யானை சார் இருக்காங்க. இதெல்லாம் இந்த எஸ்டேட்ல அவங்களோட ஓன் இது தானே. அவங்க அந்த யானையை வளர்க்குறாங்க. அங்கிருந்து கீழே இருந்து வளர்த்து கொண்டு வரது இது. இது வளர்த்து இந்த கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கூட்டு போறதா நம்ம இங்க தான் இது பண்றது. அது அங்க கோயிலுக்கு போகாத டைம்ல ஃப்ரீயா இருக்க யானையை வச்சு இங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பண்ணிக்கிறோம். இங்க லீகலா பிரதர் இது? பிரதர் கவர்மெண்ட் கூட தானே அப்ரோடோட. அதாவது அடிச்சு துன்புறுத்த கூடாது. அது ஒரு தடவை வந்து வைரல் ஆகி கொஞ்சம் யானைகள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதான் கேட்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து யானை வளர்க்கறதுக்குலாம் அனுமதியே கிடையாது. இங்கிட்டு கேரளா கூடிய சைடுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் உங்களுக்கு இந்த செண்டை மலை இருக்கிறதுனால கூடுதல் அந்த யானை வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாமே அண்டர் கவர்மெண்ட் கஸ்டடியில் தான் இருக்கு. யானைலாம் அப்பப்போ செக் பண்ண வருவாங்கல்ல. எத்தனை யானை இருக்கு எத்தனை இல்லை அப்படி கணக்கெடுக்க வருவாங்க. அது துன்புறுத்துறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிச்சிரு. இந்த இடைக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. பாகனே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அடிச்சு துன்புறுத்துற மாதிரியா? முடியாது, என்னால போட்டோ எடுக்க முடியாது. நீ தின்னுவா, நான் போட்டோ எடுக்கணுமா? பேசுங்கிற நீ என்ன பேசு, எனக்கா கஷ்டம்? பேசு. எங்கடா அசிசமா பேசு, நீ பேசு பேசு. வீடியோ நான் போடுறதா இல்லையா நீ பேசு. எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, நான் அசிசம் நீ பேசு. நான் பண்ணி போடுங்க. மசாஜ் பண்ணுவீங்களா? ஆமாம், அலைஞ்சல்ல மசாஜ் பண்ணணுன்னு. நான் எங்கேயா போனேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. நீ தாயா போனேன். காலைல உங்களை போய் விசாரிச்சுட்டு வச்சோன்னது, நைட்டே போய் விசாரிச்சுட்டு வச்சோன்னது யார் உங்களை? நான் போயிட்டு வந்திருந்தேன்னா அதையும் வீடியோ எடுத்துருப்பேனே. நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். ஓயா யோ கைஸ், ஒரு வழியா எல்லாரையும் கொண்டாந்து ட்ராப் பண்ணியாச்சு. அவங்கவுங்க வீட்டாண்டவோட நல்லபடியாக சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நமக்கு மேப்பு காமிச்சதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11:45, சண்டே நைட்டு 11:45 நம்ம 11:15 காட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே எங்கே லைட்டாக ஸ்லோ பண்ண ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12:15 ஆச்சு. அடுத்து 1:15 ஆச்சு, 2:15 ஆச்சு, 3:15 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணி காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:59 கரெக்டாக எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் வீட்டுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. 2 நாள் ட்ரிப்பு. இதோட இந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் என்ன பிளான் பண்ணல. எப்படியும் நெக்ஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணுவோம். இந்த ஒரு வீக் நடுவில் ஒரு வீக் வந்து கேப் விட்டுட்டு அடுத்த வீக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனிவே பார்க்கலாம். பட்ஜெட் வேறு இருக்கு இல்லையா, அந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் செலவாயிடுச்சு. பிளான் பண்ணதை மீறி போயிடுச்சு. ஸோ அதனால் அடுத்து ஒரு வாரம் கேப் விட்டுட்டு வண்டி சர்வீஸ்லாம் வர பண்ணணும். அடிக்கடி இந்த செக் இன்ஜின் சிம்பிள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு கூலண்ட் ஆயில் வந்து ட்ரை ஆகிருக்கு. அதனால தான் அந்த செக் இன்ஜின் சிம்பிள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கி இன்ஜின் ஆயில் அந்த கூலண்ட் ஆயிலெலாம் ஃபில் பண்ணி இப்போ அந்த சிம்பிள்லாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் தான் எங்கே போகலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எங்கே போகிறோம் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ்,
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவும் சீசனே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் அடுத்த பிளான் தான், பார்க்கலாம். ஓகே, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேரு, கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே பார்த்து பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. பாய்.